1% இன்ஸ்பிரேஷன், 99% பெர்ஸ்பிரேஷன். பெர்ஸ்பிரேஷன்னா வேர்வை. பேசுறது 1% இன்ஸ்பிரேஷனை கொடுக்கும் உங்களுக்கு. ஆனா நீங்க உழைக்கிறீங்க பாருங்க, 99%. அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வியர்வையின் வெற்றி. நல்லா புரிஞ்சுக்கங்க, எவனுமே உழைக்காமல் வெற்றி பெற்றதாக இந்த உலகத்தில் சரித்திரம் இல்லை. இதை தெரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். அப்போ எவ்வளவு உழைக்கணும், எவ்வளவு படிக்கணும் அப்படிங்கிறத நீங்க யோசித்துக்கங்க. இப்ப நான் உங்களை பார்க்கிறேன். I see something in you. I don't know what it is. You have to find it out. You and I are unique, but all of us have something special that makes you beautiful. Do you know what makes you special? When you find it out, you are successful. என்ன அர்த்தம்? நான் இங்கிருந்து மேடையில் நின்று கொண்டு மேலே அமர்ந்திருப்பவர்களையும் கீழே அமர்ந்திருப்பவர்களையும் பார்த்து உரை நிகழ்த்துகிறேன். உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் ஏதோ ஒரு திறமை ஒளிந்திருப்பதை நான் பார்க்கிறேன். அது என்ன திறமை என்று உங்களுக்குத்தான் தெரியும், நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு திறமை உண்டு. அந்த திறமையை நீ கண்டுபிடித்த மாத்திரத்திலேயே வெற்றி என்ற படியிலே, முதல் படியிலே கால் எடுத்து வைக்கின்றாய். இது சத்தியம். சரி, கண்டுபிடிச்சிட்டா போதுமா? எப்படி ஜெயிக்கணும்? Take up an idea, make that one idea your life, think of it, dream of it, live on that idea. Let your brain, muscles, nerves and every part of your body be full of that idea. That is the way to success. என்று போயிட்டா என்ன அர்த்தம்? குரூப் 4 எழுத போறேன் சார், குரூப் 2 எழுத போறேன் சார், அல்ல குரூப் 1 எழுத போறேன் சார், இல்ல சிவில் சர்வீஸ் எழுத போறேன் சார். அந்த எண்ணத்தை எடுத்துக்கொண்டு உன்னுடைய உடல், பொருள், ஆவி அத்துணையையும் தினம் தினம் நீ அதிலே செலவு செய்தால், nothing in the universe can stop the idea whose time has come. உலகத்தில் எந்த சக்தியாலும் நீ வெற்றி பெறுவதை தடுக்க முடியாது. இது சத்தியம்.